ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இது வெட்னஸ்டே மார்னிங் நான் எடுத்த விலாக்ஸ். வெட்னஸ்டே மார்னிங் வந்து ஊர்லேருந்து நிறைய மெஹந்திஸ் அம்மா கொடுத்துட்டு இருந்தாங்க இலை. அது வந்து நான் என்ன செஞ்சேன்னா நல்லா அரைச்சி, ஸோ டியூஸ்டே அன்னைக்கு 12:30 ஆயிடுச்சுங்க வச்சேன். ரொம்ப நேரம் என்னால் வைக்க முடியல. கையெலாம் ரொம்ப இதாகிட்டு குளிர்ந்துருச்சு. உடனே நான் என்ன செஞ்சேன்னா அதை வந்து ஹேண்ட் வாஷ் நல்லா பண்ணிவிட்டு கலர் லைட்டாக பிடிச்சா போதும்னு சொல்லியிருந்தேன். அதான் உங்களுக்கு ஷோ பண்ணேங்க. கால் பயங்கர வலி. அதனால தான் வாட்டர் பேக்கில் வந்து ஹீட் பண்ணி நான் அதில் கால் வச்சுட்டு இருந்தேன். இதேமாரி உங்களுக்கு பேக் பெயின் இருந்தாலும் சரி, ஷோல்டர், நெக் பெயின் எது இருந்தாலும் இதை நல்லா ஹீட் பண்ணி அந்த இடத்துல அப்ளை சும்மா வச்சு எடுத்தேன்ல போதுங்க. நல்ல ரிலீஃபாக இருக்கும். பெயின் நல்லா ரிலீஃப் பண்ணிவிடும். இது வந்து ரொம்ப ரொம்பலாம் காசு இல்லைங்க, ரொம்ப கம்மியான ரேட் தான். நீங்கள் இதை வந்து மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். இதை வாங்கி வச்சுக்கிடுங்க. எப்போ உங்களுக்கு கால் வலி, மசில்ஸ் கிராக் ஏதாவது ஆச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கிடுங்க. சரியா? அன்றைக்கி வந்து நம்ம எலி வந்து வந்துட்டு போச்சு இல்லையா நம்ம வீட்டில். வாட்டர் டேங்க்கு மேலே ரொம்ப அசிங்கம் பண்ணி வச்சுட்டு போயிட்டுங்க. ஸோ அந்த கழுவுற நிலைமைக்கு விட்டுட்டு, ஸோ அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து கழுவி ப்ளம்பரை கூப்பிட்டுருந்தேன் நான். ஏன்னா அது வந்து கவரில் நிறைய உள்ளே போட்டிருந்துச்சு. நமக்கு இங்கே தண்ணி வராமல் இருந்தது டேப்பில். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தேங்க. ரொம்ப வேலையாகி போச்சு திங்கக்கிழமை. அதனால தான் உங்கள் மண்டே அன்றைக்கி நான் என்னால் விலாக் சரியாக போட முடியாமல் போச்சுங்க. ரொம்ப தண்ணியில் நின்னேன்னா அதான் கால் வலிக்கு ரொம்ப. ஏன்னா மண்டே ஃபுல்லாக அப்படி தான் போச்சு. காலிலேருந்து சாயங்காலம் வர ஏதாவது ஒரு அனிமல்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ வேலை இருக்குது பாருங்களேன். நான் ஆல்ரெடி 3 தடவை இந்த வேலைகள் பண்ணிட்டேங்க. க்ளீனிங் ஒர்க் பண்ணிட்டேன். இது 4வது தடவை நான் அந்த க்ளீனிங் பண்ணுறேங்க. அது வந்துடுச்சு போயிட்டு. பட் ஆனால் எவ்வளோ வேலை கொடுத்துட்டு போயிருக்கு தெரியுமா உங்களுக்கு? அதனால் என்ன சொல்ல, ஒன்றுமே சொல்லலை. அவ்வளோ வேலையை முடிச்சிட்டேங்க. செஞ்சுட்டு அப்புறம் வெட்னஸ்டே மார்னிங் வந்து நான் குழந்தைக்காக செஞ்சுருந்து பாஸ்தா தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். கார்ன், உருளைக்கிழங்கு எல்லாம் பாயில் பண்ணி அவளுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளும் நல்லா டப்பா கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வருவாள். அப்புறம் அவங்களுக்காக நான் செஞ்சது வந்து ரொட்டியும் வெண்டைக்காய் ஃப்ரை தான் நான் பண்ணியிருந்தேன். வெண்டைக்காய் எப்படி ஃப்ரைனா, தேங்காய், அந்த சீரகம், பச்சை மிளகாலாம் போடுவோம் இல்லையா, அப்படி போடாமல் வெறுமனையாக சீரகம் போட்டு வெங்காயம் அப்புறம் வந்து வெண்டைக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். மகாராஷ்டிரியன் மசாலா தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். திக்கட் மசாலா ஆட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்களுக்கு அப்படி செஞ்சது ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? அடுத்து வந்து நான் மெஹந்தி கையில் வச்சுருந்தேன் இல்லையா. சின்ன வயசில் வந்து நாங்கள் இந்த கையில் வந்து மருதாணி வச்சோன்னு வைங்களேன், அது எடுக்கவே மாட்டோம். அதுவாக அந்த தண்ணிலாம் விட்டு காஞ்சி கீழே விழும் இல்லையா, அது வரை நாங்கள் வச்சுருப்போம். காலையில் ராத்திரி வச்சா காலையில் தாங்க எடுப்போம். ஆனால் இப்போ பாருங்கள், மெஹந்தி மருதாணி கையில் வைக்கவே முடியல. ஏன்னா கையெல்லாம் அப்படி பிடிச்சி இழுக்க மாதிரி அவ்வளோ கூலிங். நானும் கவர்லாம் கட்டி என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா முடியல. உடனே கையை கழுவிட்டேன். கொஞ்சம் தான் கலர் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இலெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க எங்கள் அம்மா. அது வந்து அது அந்த பாசத்துக்காண்டியாவது வைப்போன்னு சொல்லி 11:30 ஆனாலும் பரவாயில்லன்னு வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அரைச்சி வச்சு நல்லா இருந்ததுங்க. அது நம்ம ஊரில் போய் நம்ம வச்ச அந்த அந்த மருதாணியுடைய ஸ்மெல் அப்படி இருக்கும் கையில். அதெல்லாம் ஞாபகம், சின்ன வயசில் வச்சது அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சு. வச்சுட்டு அதுதான் ஃபோட்டோ எடுத்து ஷோ பண்ணேன் உங்களுக்கு. அப்புறம் வந்து என்கிட்ட ஒருத்தங்க ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. நான் பாம்பேக்கு கல்யாணம் பண்ணி வரேங்க்கா, நான் வந்து என்ன திங்ஸ் வந்து வாங்கிட்டு வரணும்னு என்கிட்ட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க மெசேஜில். நான் அவங்களுக்கு சொல்கிற விஷயம் ஒன்று தாங்க. நீங்கள் இங்கே பாம்பே வந்தீங்கன்னா நீங்கள் பட்டு சாரீஸ் நம்ம ஊர்லேருந்து இங்கே கொண்டு வரலாம். ஆனால் நீங்கள் நைட் வியர், டே வியர், டெய்லி போடுவோம் இல்லையா, வெளியில் போகிறதுக்கான சுடி எல்லாமே உங்களுக்கு இங்கே அழகாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அங்கே எப்போது நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அது வாங்கி வச்சுருப்போம். இப்போ ஷாப்பிங் பண்ணுவோம், அதையும் கொண்டுட்டு வாங்க. இங்கேயும் வந்து ஷாப்பிங் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. சரியா? என்ன கொண்டுட்டு வரணும்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே நீங்கள் ட்ராவலில் போடுவீங்க, அப்படி போடாதீங்க. இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்குங்க. அப்படி வாங்கும்போது உங்களுக்கு டேமேஜ் விழாது. ஓகேவா? நீங்கள் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்தீங்கன்னு வைங்களேன், நம்ம ஊர்லேருந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்குரிய சான்ஸ் நிறைய இருக்குது. அதாவது கொடுக்கணும்னு சொல்லி கல்யாணத்தில் எல்லாம் வைப்பாங்க இல்லையா, அதை சொல்கிறேன். அது அப்படி பண்ணாமல் நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் போய் பார்த்து வாங்குற மாதிரியும் இருக்கும், நீங்கள் வந்து இங்கே மால்ஸை சுற்றி பார்த்த மாதிரியும் இருக்கும். 2 in 1. ஓகேவா? நீங்கள் நிறைய கேட்டிருந்தீங்க, ரொம்ப டீட்டெயில் கேட்டிருந்தீங்க. நான் வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகிற மாதிரி நான் சொல்லிட்டேன்.
அது எல்லாருக்குமே உங்களுக்குன்னு இல்லைங்க, இங்கே எல்லாருக்குமே யார் யார் வேறு ஊருக்கு போகிறாங்களோ கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்டுறதுக்கு. அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் கேட்டீங்க. நகைகள் பற்றி சொன்னீங்க. அப்புறம் வந்து ஜுவல் அந்த சில்வர் பாத்திரங்கள் அதை பற்றிலாம் பேசுனீங்க. அது நீங்கள் பெரியவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிடுங்க. சரியா, அங்கே கொண்டு வரணுமா கொண்டு வரக்கூடாதா அதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிடுங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. நீங்கள் இந்த இவ்வளோ அழகாக கேட்டதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். அடுத்துங்க, நான் வந்து சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா வந்து இந்த லாலா ஸ்வீட்ஸ்லேருந்து முறுக்கு வாங்கிட்டு வருவாங்க. அந்த முறுக்கு வந்து நாங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா காஃபியில் அப்படி நொறுக்கி போட்டு சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்குள்ளது அதுதான் இருக்கும். அதை சாப்பிட்டே சில நேரம் ஸ்கூலுக்கே போயிடுவோம். அந்த அளவுக்கு ஃபில்லிங்காக இருக்கும் அந்த முறுக்கெலாம். நான் இன்றைக்கி அதாவது எழுதி அவங்ககிட்டருந்து அவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க, எனக்கு எழுதி கொடுத்துருந்தேன். வெள்ளை முறுக்கு அப்படின்னு சொல்லி ஒயிட் கலர் முறுக்குன்னே எழுதி கொடுத்துருந்தேன். அவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் அதுதான். காஃபி போட்டு அந்த முறுக்கை வந்து நொறுக்கி அதில் போட்டு சாப்பிட்டாலே போதுங்க, வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். எப்போ நம்ம ஊருக்கு போனாலும் இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். எங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நிறைய விஷயங்கள் அப்படி நினச்சி சாப்பிட்றது உண்டு. நல்லா இருக்குங்க. அது ஊர் லைஃப் வேறு, நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் கிடைக்கிறது நமக்கு வேறு தான். ஓகே, இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நம்ம ஊர் மாதிரி கிடைக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு என்ன புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து இருக்கும். நீங்கள் எல்லாமே இங்கே கிடைக்குங்க. ஆனால் எல்லாத்துலேயும் இந்த டச் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஊர் மாதிரி காரம்னா அது காரம்தான், இனிப்புன்னா இனிப்பு, அப்படி தனித்தனியாக இங்கே இருக்காது. அதே மாதிரி ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊர் லட்டுவாகட்டு இருக்கும். இங்கே ஃபுல்லாக கடலை மாவு பேஸ் பண்ணி தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஸ்வீட்ஸ் எல்லாமே பால் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். பால் பேடா அப்படியே தான் இருக்கும், பாலாவாக தான் இருக்கும். பால் பவுடர் இருக்கு இல்லையா, டைரி மில்க் அப்படிலாம் இருக்கு இல்லையா, அதனுடைய சம்மந்தமாக தான் இருக்கும். மில்க் பவுடருடைய சம்மந்தமாக தான் ஸ்வீட்ஸ் இருக்கும். நம்ம ஊர் மாதிரிலாம் இங்கே கிடைக்காதுங்க. அதனால் நம்ம ஊர் ஸ்வீட்ஸ் வேறு, இங்கே உள்ள ஸ்வீட்ஸ் வேறு. டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் நான் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. அப்புறம் வந்து அப்படி தாங்க அன்றைக்கி வெனஸ்டே மார்னிங் வந்து குழந்தைய நல்லபடியாக அனுப்பி வச்சுட்டு இவங்களுக்கு சப்பாத்தி, அப்புறம் இவங்களுக்கு காலையில் டிஃபன் வந்து மல்டிக்ரெயின்ஸ் ப்ரெட் இருந்தது. ஸோ அதை நல்லா டோஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து காஃபி கூட வச்சு சாய் பண்ணி அவங்க கையில் கொடுத்துட்டேன். ஏன்னா நான் வந்து இவங்க ஊருக்கு போயிருந்தாங்க 1 வீக்காக. ஸோ நானும் குழந்தையும் தான் இருந்தோம். நான் போய் ஒரு தடவை போய் எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தால் காலி ஆகிட்டு. இன்றைக்கி கண்டிப்பாக கடையில் போய் முட்டை, வெஜிடபிள்ஸ் எல்லாமே போய் வாங்கிட்டு வரணும். வெண்டைக்காய் இருந்தது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஃப்ரை பண்ணி நான் கொடுத்துட்டேன். சின்ன வயசில் வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கட்டுமே, நாங்கள் யூஸ் பண்ணுற பொருட்களாகட்டும் எல்லாமே விரும்பி, எங்கள் அக்காவுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், அப்படி பார்த்து வாங்கிட்டு வருவாங்க. பார்த்து சாப்பிட்றது உண்டு. அதெல்லாம் நிறைய மெமரிஸுங்க. சில விஷயங்கள் நம்ம வீடை தேடி வந்தாலே நம்ம நிறைய மெமரிஸ்குள்ளே போயிடுவோம், தெரியுமா உங்களுக்கு? அப்படி தாங்க போயிட்டு இருந்துச்சு. வீடியோ நிறைய பேர் பார்க்கிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் நேற்று அதுதான் நான் மாசி போட்டிருந்தேன். மாசி கருவாடு இருக்கு இல்லையா, அது ஏற்கனவே எங்கள் வீட்டில் தாங்க இருந்தது. ஆனால் இங்கே வந்து அந்த உரல்லாம் இல்லாமல் இருந்தது. ஸோ அதை மறுபடியும் நான் எங்கள் வீட்டுக்கு கொடுத்துட்ருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குது. எங்கள் அம்மா நல்லா இடித்து பவுட்ரு பண்ணி அதை கொடுத்துட்ருந்தாங்க. அது இங்கே வந்ததுக்கப்புறமும் அது கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஸோ அதை வந்து நான் இந்த இஞ்சி தட்டுவோம் இல்லையா, அதில் வச்சு தட்டி, ஏன்னா அப்படியே போட்டால் வந்து பிளேடு, நம்ம மிக்சர் பிளேடு வந்து இதாயிரும், உடஞ்சிரும். ஸோ நான் அதை நல்லா தட்டிட்டு அதில் தேங்காய் வத்தல், நீங்கள் தேங்காய் வத்தல் அப்புறம் வந்து மாசி எல்லாமே சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம். இல்லை நான் ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடுவேன், அந்த பழக்கம் உண்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்ல மாசியை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடுங்க. அப்புறம் தேங்காய், அப்புறம் வத்தல் எல்லாத்தையும் நல்ல ப்ரௌன் கலர் மாதிரி வரும்போது ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் அடித்து சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அது டேஸ்டியாக இருக்கும். சரியா? நான் நேற்று வந்து பச்சையாக தான் செஞ்சு சாப்பிட்டேன். அதுதான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ பிடிக்கும் மாசி கூட்டு. நாங்கள் வெறுமனையாக இந்த பருப்பு தால் பண்ணி தான் அந்த மாசி வச்சு சாப்பிடுவோம். அதே மாதிரி மாசி குழம்பும் பண்ணுவாங்க, கூட்டு மாதிரி பண்ணுவாங்க. ரசத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது ரொம்ப கட்டியாக பண்ணுவாங்க. முட்டைலாம் உடச்சி போட்டு கரம் மசாலா ஸ்டைலில் பண்ணுவாங்க. கரம் மசாலா அந்த சிக்கன்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்டைலில் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ நான் அதை வந்து ஷோ பண்ணுறேன். சரியா?
அடுத்தது வந்து மாசி வெந்து வீடியோ வந்து ஷார்ட்ஸ் போட்டேன். ஷார்ட்ஸ் போடும்போது எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருந்தது, எத்தனை பேர் இதை பார்ப்பாங்க. அது என்னென்னா 1000க்கு மேலே போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டுங்க. ரொம்ப நன்றிங்க, இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் யோசிக்கவே இல்லை மாசி இவ்வளோ பேர் லைக் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி. வேறு மாசி பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் அதனுடைய டேஸ்ட்டு, தயிர் சாதமாகட்டும், பழைய சாதமாகட்டும், சாம்பார் சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எதுவுமே தேவையில்லை. நம்ம சாப்பிட்ற சாப்பாடை விட கூட கொஞ்சம் தான் நம்ம சாப்பிடுவோம். இதெல்லாம் அந்த ஊரில் உள்ள அம்மியில் அரைப்பாங்க. அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அதில் மாசி போட்டு ரைஸ் சூடாக சாப்பாடை போட்டு அதில் போட்டு அந்த அம்மிலே பிசைந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டு பாருங்களேன். அந்த சாப்பாடுக்கு டேஸ்ட்டு வேறு எந்த சாப்பாடும் இருக்காது. அந்த அம்மி சாப்பாடு சாப்பிட்றதுக்கே நாங்கள் எல்லாம் லைனில் உட்காந்துருப்போம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். யாரெல்லாம் அந்த அம்மி சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஏன்னா அது வந்து அலாதி டேஸ்ட்டுங்க. அதுக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப நன்றிங்க. நிறைய பேர் என் வீடியோ பார்க்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரியா? லாட்ஸ் ஆஃப் லவ்ங்க. நிறைய மெசேஜஸ் பர்சனலி பண்ணி கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு கல்யாண நாள் வாழ்த்துக்கள்ப்பா. கண்டிப்பாக ஆண்டவன்ட்ட நான் ரொம்ப ப்ரே பண்ணுறேன், ஓகேவா? உங்கள் டவுட்லாம் நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தீங்க, ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் என்ன மாதிரி சாப்பிட்ருக்கீங்க, யாருக்கெல்லாம் என்னென்ன சின்ன வயசு ஃபுட்ஸ் பிடிக்கும், ஸ்வீட்ஸ் பிடிக்கும், காரம் பிடிக்கும், அதை சொல்லுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், சரியா? கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நான் அதாங்க, முந்திலாம் ஒத்த கையால் நொறுக்கினாலும் நொறுங்கிடும். இப்போ என்னமோ தெரில, அவ்வளோ ஹார்டாக இருக்குது. 2 கையால் நொறுக்கிட்டேன். மேபி அது பெரிய முறுக்காக இருக்கலாம். நல்லா நொறுக்கிட்டு சூப்பராக சாப்பிட்டேன். செம்ம ஹாப்பியாக இருந்தது. சில விஷயங்கள் வந்து இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்து அதை சாப்பிட்றது வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. நிறைய மெமரிஸ் அப்படியே ஓடும். அதுலேயும் நம்ம டேஸ்ட் பார்க்குறது வைக்கிறது. தேங்க்யூங்க.